33 முறை அவர் வந்து இந்த ரத்த தானத்தை தந்து எல்லாருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறார். கண்தானம், உடல் தானம் பதிவு செய்திருக்கிறார். கண்தானம், உடல் தானம் நம்ம இறந்த வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் சொல்லி ஒரு விளம்பரத்தை நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்முடைய உடல் வந்து அழியக்கூடியது. நம்முடைய புகழ் அழியாத ஒரு நிலைமை என்னது? மன்னா உலகில் மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நெறி தாம் வாய்ந்த நெறி என்று பொருளாக சொல்லும். தன்னுடைய உறுப்புகளை, கண்களை மற்றவர்களுக்கு வழங்கி தான் அந்த புகழை ஈட்டிக் கொண்டு அவர் இருக்கின்றார். அவரை பலத்த கடவுளியோட நம்ம பயிற்சியை பட்டிமன்றத்தில் நம்ம வாழ்த்துவோம். பள்ளி கல்லூரி விழாக்கள் இதுலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கமான, உற்சாகமான, உத்வேகமான உரையாடல்களை கேட்டு மாணவ சமுதாயம் மகிழ்கிறது, நாமும் மகிழ போறோம். அதே மாதிரி கதை சொல்லி அது வந்து ஒரு பெரிய ஒரு வகை. இப்ப பவா அப்படின்றவரை தெரியாதவங்க யாரும் கிடையாது. கதை சொல்லினா உடனே அதை சொல்லிடுவாங்க. நம்ம ஐயா சொல்லி நான் கேட்டதில்லை, கேட்போம். கதையை கேட்காதவங்க, கதையை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. ஆக அதை அவர் சொல்லுவார். அவருடைய கதையை சொல்லுவார் நமக்கு. அவரது அடுத்த புத்தகம் களிறு நடை. எப்படி இருக்கு பாருங்க. களிறுனாலே தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும். ஆண் யானையை தான் களிறுன்னு சொல்லுவாங்க. நடையில 4 விலங்குகளை சொல்லுவாங்க. அந்த திருவரங்கத்துல அந்த உலா உள்ளார் இறைவனுடைய திருவுருவம். அது 4 வகை நடைகளை சொல்லுவாங்க. களிறு நடைன்றது ஒண்ணு, கஜ நடை அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்க நடை, சிங்க நடை போட்டும்போது எல்லாருக்குமே இப்ப தெரியும். அதோட இல்லாம காளை நடை, ரிஷப நடை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாக்கர நடை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாக்கரம்னா புலி அப்படி பதுங்கி அதை தூக்கிட்டு போகும்போது அது ஒரு புலி வரா மாதிரியே இருக்கும். நமக்கு நம்ம திருவாரூரத்துல போய் பார்த்தாதான் அதெல்லாம் தெரியும், எப்படி எல்லாம் நடந்து வராங்கன்றது. ஒரு சிங்கம் வந்து இங்க பார்க்கும், இங்க பார்க்கும். இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரியும். அறிவா நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கேயும் பார்க்கும், அங்கேயும் பார்க்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு போறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட இயக்குனராக மட்டும் இல்லாம பாடகராகவும் திரு என் குமார் அவர்கள் நமது நிகழ்வுக்கு பொருத்தமான கலைஞர் என்பதில் ஐயம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா நமக்கு இந்த சிந்து பை ரவி அவரை நான் கட்டாயம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அவர் வந்து அவர் பேர் ரவி, ஆனா அவருடைய பேர்லயே எப்படி வச்சிருக்காருங்க, சிந்து பை ரவி அப்படின்னு. அதை தொடர்ந்து நடத்துவது நண்பர். இந்த வள்ளலாரை பத்தி ஒரு இசை தொகுப்பு, களஞ்சியத்தை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு. நம்ம மாநில கல்லூரியில முத்தமிழ் விழாவில் வள்ளலாருடைய பாடல்களை மாணவர்கள், பேராசிரியர்கள், முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் பாராட்டும்படி இசைத்து எல்லாரையும் மகிழ்வித்தார். அந்த முத்தமிழ் விழாவில் அவர் வந்து சிறப்பாக தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார். அவருக்கு இந்த நேரத்தில் அப்பயும் நன்றி சொன்னேன், இப்பயும் நான் நன்றி சொல்கிறேன். கவிஞர், பாடலாசிரியர், மகாகவி பாரதியாருடைய எள்ளுப்பேரர் இங்கே வந்திருக்கின்றார். நிரஞ்சன் பாரதி. உங்களுக்கெல்லாம் ராஜ்குமார் பாரதி தெரிஞ்சிருக்கும், பாடகர். அவர் உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்க தந்தை, அவருடைய மகன். பாருங்க, இசை குடும்பம் பாரதி என்பது கவிதை குடும்பம். அங்க வந்து ஒரு கடைசின்னு சொல்ல முடியாது, தொடரும். அங்க இப்போ நமக்கு பக்கத்துல இருக்கிற நிரஞ்சன் பாரதி அவர் வந்திருக்காரு. அவர் ரொம்ப சிறப்பு. இந்த நிகழ்ச்சியை இன்னும் மெருகூட்டுவதாக நம்ம வந்து கருவி பார்க்கலாம். தேசிய விருது பெற்ற திரைப்பட பின்னணி பாடகர், சமூக செயற்பாட்டாளர் திரு சுந்தரையர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஜனனி கோல்ட் ஒர்க்ஸ் நிறுவனர் திரு வெங்கடாச்சலம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். காவியா விஷன் நிறுவனர் திருமதி பார்வதி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. சதீஷ் கிராபிக்ஸ் நிறுவனர் திரு பி சதீஷ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஸ்துதி நடனப்பள்ளி ஆசிரியர் திருமதி ஸ்ரீ நித்யா அவர்கள்
ஸ்ரீ நித்யாவா இல்ல ஸ்ரீ நித்யாவா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸ்ரீமதி நித்யா ஆக அவரும் வந்திருக்கின்றார். மற்ற இருவர் இருந்தார்கள். ஆக நீங்கள் எல்லாரும் வந்து இந்த புத்தாண்டை ஒரு புது பொலிவாக மாற்றிருக்கின்றீர்கள். நம்முடைய பேராசிரியர் ஐயா மைக்கேல் ஃபேரடே ஐயா புது பொலிவோட என்றும் மாறா இளமையோட வந்து நமக்கு இந்த அரங்கத்தை நமக்கு அணி செய்கின்றார். இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி கூப்பிடலாம். ஆனால் இப்பொழுதே நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டேன். ஒவ்வொருவரையும் நான் வணங்கி வரவேற்கிறேன். நம்முடைய நிஷேதனா அனுசேதனா வந்திருக்காங்க. அவங்க கையெழுத்து எல்லார்கிட்டையும் வாங்கியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து நம்முடைய தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார். எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்குற தொண்டு. அந்த அவங்களையும் நான் பாராட்டி வணங்கி அனைவரையும் நான் வரவேற்று அமைகிறேன். பெருமக்களே, உங்களுக்கு முதலிலே புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி, இந்த அமைப்பை பற்றி உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நாங்கள் தொடங்கியது இலக்கிய ஒரு அமைப்பு, இலக்கிய அமைப்பு தான். இதிலே மைக்கேல் ஃபேரடே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை போன்ற பெரும் புலவர்கள், பெரும் பேராசிரியர்களா இங்கே இலக்கிய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறார்கள், படுத்திருக்கின்றார்கள், பேசியிருக்கின்றார்கள். இங்கே வருபவர்கள்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல. அடிக்கடி நான் சொல்வது உண்டு. ஒரு புதுமையான ஒரு அமைப்பாக இன்ற நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. உங்களை எல்லாம் பார்க்க எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு உந்துதல் சக்தி. அதற்காகவே நான் இங்கே வந்தேன். அதற்காகவே இப்பொழுதுதான் பார்க்கணுன்றதுக்காக வந்தேன். எழுத்தாளர் ஜே ச வடிவேல் அவர்களை உங்கள் சார்பாக அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை பேச்சு அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு புதுசு. குமார் சாரோட அன்புக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். அதனால அப்புறம் குமார் சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் சார் சொன்னது, சார் இந்த மேடையில என்னை பத்தி பேசக்கூடாது, இந்த புக்கை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையோட தான் என்னை இங்க வர வச்சாரு. பட் நான் அப்படி பிரிச்சு பார்க்க விரும்பல. குமார் சாரையும் இந்த புத்தகத்தையும் நான் பிரிச்சு பார்க்க நான் விரும்பல. ஏன்னா குமார் சார் தான் இந்த புக்கு தான் குமார் சார். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வேர்டிங்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த புக்கோட கவர் தான். ஆனா இந்த கவரை நான் பாக்குறது குமார் சாரை தான் பாக்குறேன். நான் அவரோட அறிவு, அவருடைய தமிழ் புலமை, இதுதான் நான் அவருடைய இந்த புக்கோட அட்டைப்படமா நான் அதை பாக்குறேன். நான் குமார் சார் இந்த புக்கும் அதுதான். இந்த புக்கு என்ன சொல்றதுன்னா முழுக்க முழுக்க அன்பு, அனுபவம், லவ், இதை பத்தி தான் இந்த புக்கு டோட்டலா பேசும். அதனுடைய மொத்த உருவம் தான் குமார் சார். ரொம்ப ஒரு மாதிரி யாருக்குமே இது வச்சு இவன் சின்னவன் பெரியவன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிம்மதி இருக்காது. எல்லாருமே சமமா நடத்துவாரு, ரொம்ப அன்பா இருப்பாரு. அவரோட எவ்வளவு ஆழ்ந்த ஒரு சோகத்துல இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், நம்ம பாதையர் எந்த ஒரு மனிதர்கள்ட்ட பேசினாலும் அவர் சிரிச்ச முகமா அவர் தனக்கு இருக்கிற அத்தனை சோகத்தையும் மறைச்சிக்கிட்டு அவ்வளவு ஒரு மேன்மையா ஒண்ணு கொண்டு வருவாரு, ஒண்ணு பேசுவாரு. அது ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கணுன்ற ஒரு குணம். அது புக்கு நிறைய இருக்கு. சினிமா பத்தி சொல்லியிருக்கிறாரு, லவ் பத்தி சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 கட்டுரைகள் இருக்கு. 15 கட்டுரையுமே மிகப்பெரிய ஒரு அனுபவ தொகுப்பு தான் இது. அவரோட பார்த்த மனிதர்கள், சந்திச்ச ஒரு விஷயங்கள், இதை பற்றி நிறைய எழுதியிருப்பாரு. இதுல ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை இருக்கு, ஓடு ஓடு ஓடுன்னு இருக்கும். நான் சினிமா துறையில இருக்கிறதுனால இதுல சினிமா துறையை பத்தியும் ஒரு அனுபவ கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதுதான் அந்த ஓடு ஓடு ஓடுன்னு. நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு புது அனுபவமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கட்டுரையும் பத்தி தனித்தனியா சொல்லலாம். ஆனா நேரம் கம்மியா இருக்கிறதால நான் சார்ந்த இந்த சினிமா துறை சம்பந்தமா ஒரு கட்டுரை இருக்கு, அதை பத்தி மட்டும் சொல்லிடலாம். அவர் பார்த்திபன் சார் கிட்ட உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணும்போது, இணை இயக்குனரா ஒர்க் பண்ணும்போது இவன் ஒரு படம்
அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது பார்த்திபன் சார் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு வேலையில எவ்வளவு தீவிரமா இருப்பாரு, கொஞ்சம் விரட்டி மேல வேலை வாங்குவாரு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக போய் ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்கு, அந்த மைதானத்துல எல்லாம் கிளீன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க அத்தனை பொறுப்பையும் பொதுவாகவே அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு தெரியும், குமார் சாரோட ஒர்க்கிங் ஸ்டைல். ஸோ அங்க இருக்கிற மைதானத்தெல்லாம் சீர்படுத்தி மதியத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஷூட்டிங்காக தயார்படுத்தணுன்ற சூழ்நிலை வரப்ப அந்த மைதானத்தை சுத்தப்படுத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு 10-15 பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடும்போது இவர் போய் அந்த பசங்களையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாரு. ஹெல்ப்புக்குள்ள அந்த பசங்க வந்து கடப்பாறை மண் வெட்டிலாம் வச்சு குத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு குத்த ஒரு டைம் நங்கு ஒரு சவுண்டு கேட்கும். திடீர்னு அவருக்கு சவுண்டு கேட்கணும், அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்றது இன்னும் கொஞ்சம் நோண்டி பார்க்கும்போது ஒரு மண்டை ஓடு கிடைக்கும். அந்த பசங்களும் எல்லாம் நோண்ட ஒரு 10-15 மண்டை ஓடு கிடைக்கும் அவருக்கு. 10-15 நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். நான் ஒரு அந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் இருந்தா அதை நான் ஒரு நிகழ்வா பார்த்துட்டு அது மண்டை ஓடுல தூக்கி போட்டுட்டு நான் மட்டும் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். ஏன்டா டைரக்டர் ஷூட்டிங் ரெடி ஆகுனா வேற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதனால எனக்கு அதெல்லாம் இருக்குது. ஆனா அவர் வந்து கவிதை மனம் இருக்கு, அவரோட கவிதை மனம் அதை அடுத்த ஒரு ரேஞ்சுக்கு அவர் கொண்டு போகுது. அது என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஆத்திகவாதிகளின் குழப்பத்திற்கு ஆன்மீகம் உறுதுணையா இருக்கிறது, நாத்திகவாதிகளின் குழப்பத்திற்கு அறிவியல் துணையா இருக்கிறது, மனித பிறப்பே தன் வசத்தில் தீர்த்து வைக்கப்படாத பல முடிச்சுகளோடு தான் ஆரம்பித்து தொடர்ந்து முடிய போகிறது. இருக்கிற அறிவின் மூலம் எவ்வளவு புரிந்து கொண்டு கடல் அளவை குழம்பி கிடக்கிறோம். நேற்று தொடங்கி இன்று வாழ்ந்து நாளை முடிய போகும் நமக்குள் எத்தனை பிரிவினை, கௌரவம், சுய பச்சாதாபம், கர்வம், விட்டுக் கொடுக்காத சுபாவம், முழுக்கென்றால் கோபம், எதிராளியை எதிரியாக கருதி வீழ்த்தும் லாவகம், புல்சிரிப்பு, ஒழித்து வைத்து விட்டு பழகும் மேதாவித்தனம், அடுக்கடுக்காய் குறைகளை எழுதி கொண்டு மனிதன் எனும் பெயர் போர்வையில் நடமாடுகிறான் அப்படின்ற மாதிரி அதை ஆரம்பிக்கிறாரு. அந்த மண்டை ஓடுக்குள்ளே மனிதன் சாதாரண மண்டை ஓடு அது சுடுகாடா இல்லை என்னன்னே தெரியாது. அதெல்லாமே அந்த கேள்வி முன்னிக்கிறாரு. என்ன இது, அங்க எதனா இந்த மண்டை ஓடுகள் இப்படி ஒரே இடத்துல 15-20 மண்டை ஓடு ஏன் வந்துச்சுன்ற கேள்வி வந்து இந்த அந்த கட்டுரையில கொண்டு வருவாரு. அந்த 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 கட்டுரையோட முடிவு ஒரு இதை எழுதுவாரு. கிடைத்த எல்லா மண்டை ஓடுகளையும் ஒன்றாக போட்டு சிறுநீர் கழுத்து விட்டு போயிருக்கிறாங்க. அந்த மண்டை ஓடுலாம் அந்த பசங்க எடுத்து கிரிக்கெட் பந்து வச்சு விளையாடிக்கிட்டு அந்த மண்டை ஓடை போட்டு அடிப்பாங்க. வலிக்குதான்னு சொல்லி மண்டை ஓடு அடிச்சு விளையாடுவாங்க அந்த பசங்க. அவர் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவருக்குள்ள பல கேள்வி வரும். இந்த ஆள் யாரு, இந்த பசங்க யாரு, எதுக்கு இந்த மண்டை ஓடு சம்பந்தப்பட்டு ஏன் அடி வாங்கணும், இந்த சம்பந்தமே இல்லாத இந்த பசங்கிட்ட ஏன் அடி வாங்கணும், இவன் ஏன் நம்ம கிரிக்கெட் பால்ல வச்சு விளையாடணும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கொடுத்துட்டு இதை எழுதுவாரு. கிடைத்த எல்லா மண்டை ஓடுகளையும் ஒன்றாக போட்டு சிறுநீர் கழுத்து விட்டு போயிருக்கிறார்கள் சிறுவர்கள். உள்ளே ஏதோ இம்சையானேன். யார் இந்த மண்டை ஓட்டினர், யார் இவர்கள், ஏன் இப்படி உயிர் போன பிறகும் அடி வாங்கினார்கள், இறந்த பிறகும் ஏன் எவன் சிறுநீரும் நனைய வேண்டும், எஞ்சிய ஓடாய் கிடைத்தாலும் கம்பால் இப்படி வலிக்க அடி வாங்க வேண்டும். நான் வலிக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கும் போடுறாரு. மண்டை ஓட இருந்தாலும் இவருக்கு ஒரு வலி இருக்குல்ல, அந்த வலியை சொல்றாரு. எந்த ஊர், எந்த வருடம் பிறந்தவர்கள், குடும்பம், என்ன தொழில் செய்தவர்கள், நிறம், உயரமா குள்ளமா, வசதியானவர்களா ஒன்றும் இல்லாதவர்களா, காதல், கயமை, கோபம், வலி, பொறாமை, சாதனை, புலங்காயுதம், கற்பனை, பசி, ஆசாபாசம், தத்துவம், கலவி என எல்லாமும் கலந்து வாழ்க்கை நடத்திய ஜீவன்கள் தானே. யோசனை யோசனை யோசனை. அவர்களை பிராக்கெட்ல அவைகளை இந்த கோலத்தில் பார்க்க கேள்வி மட்டுமே எழுந்தன. யாரிடமும் சொல்லவில்லை. இப்பொழுது சொல்லுகிறேன். படப்பிடிப்பு அன்று முடிந்தது. இதோ இன்று வரை அதே டப் டப் டப், அதே படார், அதே அடி, அதே மிதி, அதே உதை. அந்த குட்டு, அந்த சிறுநீர் நாற்றம் உயிரை குமட்டுகிறது. தூண்டி கிடைத்த கால தரிசனம். ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான் அது. சம்பந்தம் இல்லாத ஒரு மண்டை ஓடுங்க. அந்த மண்டை ஓட்டுக்குள்ளேயும் ஒரு கரிசனத்தை கொண்டு வராரு. அதையும் ஒரு கரிசனமான பார்வையில் பார்க்கறாரு. இப்படி அதுதான் சக மனிதர்கள், சக மண்டை ஓட்டையும் அவர் அப்படிதான் பார்ப்பாரு. அந்த அன்போட தான் பார்ப்பாரு. அவரோட குணமே அதுதான். அதனாலதான் இந்த புக்கையும் அவரையும் நான் வந்து பிரிச்சு பார்க்கலன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நான். அப்புறம் இந்த வெண்ணிலா அவங்க எழுதியிருப்பாங்க. இது புக்கா, இது அனுபவமா, இது புக்காவும் எடுத்துக்கலாம், அனுபவமாவும் எடுத்துக்கலாம். அவரோட அனுபவம் தான் வந்து நினைச்சு பார்க்க. இந்த அவர் சின்ன வயசு தான் அவர் சொல்றாங்க. அந்த சின்ன வயசுல அவரோட அனுபவம் வந்து நான் சொல்றதுக்கு எனக்குமே தகுதி இல்லை. ஆனா அத்தனை பெரிய அனுபவத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுல 15 கட்டுரை தான் இருக்கு. ஆனா ஒரு 1000-1500 கட்டுரை போகலாம் அவர் அனுபவத்தை வச்சு. அந்த கட்டுரையில அதான் வெண்ணிலான்னு அவங்க ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க. இந்த கட்டுரை என்ன இந்த கட்டுரை என்று சொல்லலாம், நினைவு பதிவு என்று சொல்லலாம், கலை வழியே ஞானம் எனலாம், மனத்தேடல் எனலாம், பெயர் முக்கியமற்று பயணத்தில் பார்த்து சிரிக்கும் பூவை போல் இந்த எழுத்து நம்மை உள்ளிழுக்கிறது.
குமாரின் போதி மரம், மனிதர்கள், அவர் தேடும் ஞானம், அன்பு, அவரின் தீரா பசி, அன்பை பசித்தல் அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒவ்வொரு அவசியம் வாசித்து பாருங்க. ஒரு புது ஒரு இதுவா இருக்கும், ஒரு 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 அனுபவ பகிர்வா இருக்கும். தயவு செஞ்சு எல்லாம் படிச்சு பாருங்க. நன்றி. சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர் என்பார் வள்ளுவர். சில சொற்கள் சொன்னாலும் சிறப்பாக சொன்னார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்ததாக நமக்கு பாரதியாருடைய பேரன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் வருகிறார். அவர் வீட்டு பள்ளி என்ற அந்த கட்டுரையை சிறப்பாக பயின்றவர். அவர் அந்த கட்டுரையை பற்றி சிறப்பாக இங்கே நமக்கு சொல்ல இருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு இனிமையான, தவிர்க்க முடியாத அற்புதமான ஒரு சக பயணி என் குமார் அவர்கள். என்னையும் அவரையும் சந்திக்க வைத்தது மகாகவி பாரதியார் தான். மகாகவி பாரதியாரின் மனைவி செல்லம்மா அவங்களுடைய சொந்த ஊர் தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய கடையம். அந்த கடையத்தில் நடந்த விழா ஒன்றில் தான் நான் திரு குமார் அவர்களை முதன்முறை சந்தித்தேன். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் முன்பு இருக்கும். அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நாங்கள் 2 பேரும் இணைந்து பயணம் செய்கிறோம். ஒரு அற்புதமான நண்பராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு மனிதராக அவருடைய பேச்சில், அவருடைய எழுத்தில், அவருடைய செயல்பாட்டில் அவர் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய எல்லா அத்தியாயங்களையுமே நான் படிச்சிருக்கேன். இதோடைய வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொள்ளுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதுல நிறைய கட்டுரைகள் எனக்கு பிடிக்கும். அதுல குறிப்பாக பாரதியார் வீட்டு பள்ளி அப்படிங்கிற ஒரு புதுமையான தலைப்புல சகோதரர் என் குமார் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். என்ன இருந்தாலும் அவர் ஒரு இயக்குனர் இல்லையா? அவர் கண்ணே கேமராவாய் எப்போதுமே மனதளவில் ஒரு இயக்குனராகவே நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். கண்ணதாசன் அவர்கள் சொல்வது போல, கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காட்சி. மற்றவர்களுக்கு அது வெறும் காட்சி, ஒரு கவிஞனுக்கு அது காட்சி கிடையாது, ஒரு கவிதை என்பது போல இந்த 15 அத்தியாயங்களையும் நம்ம படிக்கும் போது அப்படியே அந்த அனுபவம் நம்மை வேறொரு தளத்துக்கு, வேறொரு உலகத்துக்கு கொண்டு போய் விட்டு கூட்டி வரும். இந்த பாரதியார் வீட்டு பள்ளி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பள்ளி, பாரதியார் வீட்டில் இருந்த ஒரு பள்ளி, அவருடைய அற்புதமான ஒரு கற்பனை. அது பாரதியாரை பார்த்து வியப்பது போல அவர் அந்த வீட்டிலிருந்து சென்ற பிறகு அவரை எண்ணி ரொம்ப ஏங்குவது போல அவர் ரொம்ப அதை அழகாக எழுதியிருப்பார். பாரதியார் பள்ளிக்கூடத்தில் சென்று தமிழாசிரியராக பாடம் நடத்தி இருக்கிறார். ஆனால் அவர் வாழ்ந்த வீடு இவருடைய கற்பனையால ஒரு பள்ளிக்கூடமாக மாறி இருக்கு. ஏன் பள்ளி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, பொதுவா நம்மில் பலருக்கு பள்ளி என்றாலே ஒரு சின்ன அருவருப்பு உண்டு. என் வீட்டிலேயே என்னுடைய சகோதரிக்கு அது உண்டு. நான் பள்ளியை நேசிக்கக்கூடிய ஒருவன் தான். அதை கண்டு நான் வெறுத்ததில்லை, பயந்து ஓடியதும் இல்லை. பாரதியாரும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான். ஒரு மகா கவிஞனா, ஒரு விடுதலை போராட்ட வீரரா, ஒரு பத்திரிகையாளராக அவரை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் அடிப்படையில் ஒரு மாசற்ற மனித நேயர், இன்னும் சொல்ல போனா ஆன்ம நேயர் என்று கூட சொல்லலாம். மனிதர் அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள அவரை சுருக்கிவிட முடியாது. அவருடைய அன்பு எல்லா ஜீவராசிகளுக்கும் பரவியது அவர் வாழ்ந்த காலத்திலேயே. ஆடு, ஒரு புதுச்சேரியில வாழ்ந்த போது ஒரு ஆட்டை அதனுடைய உரிமையாளன் வேற வழியே இல்லாமல் ஒரு இறைச்சி கடைக்கு அதை வற்புறுத்தி அழைத்து செல்கின்ற காட்சியை அவர் பார்க்கிறார். அந்த ஆட்டுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது, அந்த ஆட்டினுடைய உள்ளம் எப்படியோ பாரதியாருக்கும் தெரிந்து விட்டது. கஷ்டப்பட்டு விலை கொடுத்து அந்த ஆட்டை வாங்கி தன்னுடைய வீட்டின் நடுக்கூடத்தில் அதை கட்டி போட்டு அதுக்கு புல்லெல்லாம் கொடுத்து
பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தார். செல்லம்மாவுக்கு எப்படி அவர் கையாளுறதுன்னே தெரியல, பாவம். வீட்டுக்கு நடுவில் ஆட்டை கட்டி போட்டு இப்படி தொல்லை பண்றாரே அப்படின்லாம். அந்த மாதிரியான ஒரு மனிதர். அக்ரஹாரத்துக்குள்ள கழுதையை தூக்கி வந்ததனால் ஊரை விட்டு விலக்கி வைக்கப்பட்டவர். தன்னுடைய வறுமை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், குருவி சாப்பிடாம கஷ்டப்படக்கூடாது. சிறிய குருவி, அதற்கு வறுமை வரக்கூடாதுன்னு தன்னிடம் இருந்த அரிசியை வாரி இறைத்தவர். காக்கை குருவி எங்கள் ஜாதி, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வரி. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அந்த ஒரு நீட்சியாகத்தான் இந்த பள்ளி, அதாவது பாரதியார் வீட்டு பள்ளி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப எளிய ஒரு உயிர், ரொம்ப 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 சாதாரணமான ஒரு உயிர் தான் அது. ஒரு ரெப்டைல். நம்ம சுற்றுச்சூழலுக்கு இந்த மாதிரியான சிற்றுயிரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நாம் அதை பெருசா பொருட்படுத்துறது இல்லை. இந்த சூழலுக்கு ஒரு கேடு வருகிறது என்றால் அதை முதலில் யாரு அறிந்து கொள்வார்கள் அப்படின்னா அந்த சிற்றுயிரிகள் தான் அறிந்து கொள்ளும். பேருயிர்களுக்கெல்லாம் அப்புறம் தான் தெரியும். மனிதர்களுக்கு நமக்கு ரொம்ப அப்புறம் தான் தெரியும். சுனாமி வருகிறது, பூகம்பம் வருகிறது அப்படின்னா நாய்க்கு முன்னாடியே தெரியும், பறவைகளுக்கு முன்னாடியே தெரியும். அந்த மாதிரி இந்த எளிய உயிரை கொண்டு வந்து பாரதியாரோடு சேர்த்து விட்டார். அது பாரதியாரினுடைய உள்ளத்துக்கான ஒரு அற்புதமான விளக்கமாக அமைந்து விட்டது இந்த கட்டுரை. அவர் எப்படி எல்லாரையும் நேசித்தார். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு எழுதிடலாம், வீராவேசமா உணர்ச்சி வசப்பட்டு எழுதிடலாம். இந்த உலகத்தில் அன்பில் சிறந்த தவமில்லை அப்படின்னு எழுதலாம். எழுதும்போது ரொம்ப நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி வாழ முடியுமா? அது ஒரு பெரிய கேள்வி. ஏன் இன்றைக்கு நாம் அவரை ஒரு பெரிய கவிஞரா கொண்டாடுறோம் அப்படின்னா, வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வேறுபாடோ இடைவேளையோ இல்லாமல் அவர் இருந்ததனால்தான். அதை எடுத்துக்காட்டும் விதமாக பள்ளியா அப்படின்னு பார்க்காம பள்ளி அப்படிங்கிற அந்த உணர்வோட அது பாரதியாரை பார்த்து வியப்பது போல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். கண்டிப்பாக இதை பாரதியாரும் இந்த வரைக்கும் ரசித்துக் கொண்டேதான் இருப்பார் அப்படின்னு நான் வந்து மானசீகமாக உணர்கிறேன். அவரும் அதை கண்டிப்பாக விரும்பி இருப்பார். சின்னஞ்சிறு குருவியை, ஆட்டை, இப்ப நமக்கு வந்து என்ன ஒரு மனோபாவம் பொதுவா நம்ம மக்களிடம் உண்டுன்னா, மிருகங்கள் பறவைகள் இடத்துல கூட நாம வந்து பிராண்ட் உருவாக்கி வச்சிருக்கோம். ஒரு புலியை ரசிப்பது போல, ஒரு யானையை ரசிப்பது போல நாம வந்து ஒரு கீரிப்பிள்ளையோ ஒரு தவளையையோ பார்க்க மாட்டோம். ஆனா பாரதியார் எல்லா விலங்குகளையும் கூட சரிசமமாக பார்த்தவர். அதுல கூட அவர் வேதம் பார்த்ததில்லை. மனிதர்களிடத்திலும் பார்த்ததில்லை, மிருகங்களிடத்திலும் பார்த்ததில்லை. எல்லாருமே ஒரு குருவி கிட்ட போய் பேசலாம். ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு குருவி கிட்ட போய் பழகலாம், அரிசி போடலாம். ஒரு குருவி கிட்ட பழகிற மாதிரி ஒரு சிங்கத்துக்கிட்ட பழக முடியுமா? முடியும் என்று ஒருவர் நிரூபித்தார். அவர்தான் பாரதி. திருவனந்தபுரம் போயிருந்த போது ஒரு முறை மிருக காட்சி சாலையில அவர் சிங்கத்திடம் பேசியிருக்கிறார். அதை பற்றி எல்லாம் பேசினா இன்றைக்கு அப்படியே போய்கொண்டே இருக்கும். நான் சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பின்னணியில இந்த கட்டுரையை நீங்கள் மறுபடியும் வாசித்து பாருங்கள். இந்த கட்டுரை மட்டுமல்ல, எல்லாமே பொன்தான். இந்த கட்டுரை முழுக்க தங்கம் தான். அதுவும் இந்த கட்டுரையை வந்து இந்த வெளிச்சத்தோடு நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது நமக்குள்ள இன்னும் பாரதியார் வந்து ஒரு பேருதுக்கொண்டு ஒரு விஸ்வரூபத்தோடு எழுந்து வருவார். ஓ, பாரதியார் வந்து இன்னும் இருக்காரா? பாரதியார் ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாத ஒருவரா? ஓ, இப்படியும் ஒரு பரிமாணமும் பாரதியாருக்கு இருந்ததா என்றெல்லாம் நமக்கு நிறைய ஆச்சரியமான உணர்வு வரும். அப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த புத்தகம் வந்து வேற எதுவும் இல்லை, குமார் அவர்களினுடைய அந்த மனசுதான். அவர்கள் தன்னுடைய உள்ளத்தையே ஒரு புத்தகமா நமக்கு ஒரு அட்டைப்படம் போட்டு அழகான வண்ணப்படங்களோடு நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். அந்த விதத்துல காலமே போதி மரம் என்கின்ற இந்த புத்தகம் ஒவ்வொருவர் இல்லத்திலும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஒன்று. இவர் காலத்தையே பெரும் ஆசானாக, ஒரு மாபெரும் குருவாக பார்க்கிறார். இந்த காலம் வாழ்க்கையெல்லாம் தொடர்ந்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கு. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, நாம பாஸோ ஃபெயிலோ,
அது தொடர்ந்து நமக்கு பாடங்களை அள்ளி வழங்கி கொண்டே இருக்கு. அந்த பாடங்களை அறிந்து கொண்டு பக்குவம் அடைபவர்கள் மேன்மை அடைகிறார்கள். அதை கவனிக்காதவர்கள் கீழான நிலையிலேயே இருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த புத்தகம் வந்து குமாரோடைய எப்போதுமே புத்தம் புதிதாக இருக்கக்கூடிய அவருடைய அகம் அப்படின்னு. எல்லோரும் ஏறி விடலாம், ஆனால் எல்லோரும் ஏற்றி விடுவதில்லை. குமார் அவர்கள் இந்த இரண்டையும் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். நான் மேடை ஏறும் வரை நான் மேடை ஏறப் போகிறேன் என்பதே எனக்கு தெரியாது. எப்போதும் என்னை வந்து அவர் உள்ளத்தில் சுமந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர். இதே போல இந்த காலமே ஒரு போதிமரம், ஒரு பிளேவர், ஒரு வகை அப்படின்னா நான் ரொம்ப ஆவலுடன் காத்திருப்பது அவருடைய அடுத்த படைப்பான கடித நடை. அது நிச்சயமா வந்து ஒரு பீடு நடை போடும், ஒரு வீறு நடை போடும் இந்த கடித என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். மகாகவி அவர்களின் பெயரன் இங்கே வந்து இந்த மேடையில் தன்னுடைய சிறப்பான உரையை ஆற்றியிருக்கின்றார். அவருக்கு நாம் நன்றி சொல்வதற்கு தமிழுக்கு நன்றி சொல்வோம். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும் என்றார் கவி பேரரசு. இங்கே நம்முடைய என் குமார் அவர்கள் காலமே போதி மரம் என்றார். அப்படியே ஊறி ததும்பும் அந்த கருப்பு மோதல்களோட காத்துட்டு இருக்கார். இந்த நூலை பற்றியே நமக்கு விளக்க வந்திருக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த அரங்கத்துல என்னுடைய காலம் உள்நுழைந்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். YMCA பட்டிமன்றம் நிகழ்த்தும் இந்த செவ்வாய் தோறும் செந்தமிழ் நிகழ்ச்சியில என்னுடைய புத்தகத்தை அரங்கேற்றணும்னு ஆசைப்பட்ட முன்னெடுத்த ரவிக்குமார் சாருக்கு முதல்ல என்னுடைய பிரத்யேக நன்றி. முக்கியமா நான் இந்த சபைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பெரியவங்க, நிறைய சின்ன பசங்க, ஒரு குழந்தை, நிறைய பெண்மைகள்லாம் இருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முக்கியமா இந்த மேடையில எனக்காக நான் சொன்ன உடனே மறுக்காமல் கலந்து கொண்ட இயக்குனர், எழுத்தாளர் JC வடிவேல் அவர்களுக்கு முதல்ல மனப்பூர்வமான நன்றி. ஆமா, அடக்கம் அமர்வுகள் ஊய்க்கும் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இவங்க. நிரஞ்சன் பாரதி சாரை பத்தி நான் சொல்லுவேன். அவர் பாரதியோட எள்ளி பேர்னா எனக்கு அறிமுகமாகல. ஏன்னா அது சமூகம் கொடுத்த ஒரு சாயம்னா கலைஞ்சு போயிடும், சாயல் அப்படி வச்சுக்கலாம். அவர் வந்து எனக்கு கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியராக தான் பழக்கம். அவருடைய பாடல்கள்லாம் எனக்கு தெரியும். சரி, அருண் நிரஞ்சன் ஒருத்தர் பாரதியோட பேரை சேர்த்து வச்சுட்டு இருக்காரு போல் இருக்கு இண்டஸ்ட்ரியில இருந்து நினைச்சேன். அவருடைய அறிவும் திறமையால தான் எனக்கு ஒரு அறிமுகம். அப்புறம் தான் ரத்தபூர்வமான தொடர்பு இருக்கு. எங்க தாத்தா தான் அவர் தாத்தா எனக்கு அப்புறம் தெரியும். எனக்கு தாத்தா பாரதியார். ஆக்சுவலா நான் பாரதியாரோட வழிதான் வந்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் தெரிஞ்சது அவரும் அவங்க வீட்டுலதான் இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே பங்கு போட்டுக்கிறோம் உங்க தாத்தாவை இல்ல. காலமே போதி மரம் வந்து ஒரு தொடரா வெளிவந்ததுக்கான காரணம், நான் ஒரு சின்ன கட்டுரை ஒண்ணு எழுதியிருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு இளையராஜா அவர்களுக்கும் எனக்குமான ஒரு சின்ன உறவு. 3ஆம் கிளாஸ்ல அவர் மியூசிக் கேட்டேன், திரைப்படத்துல இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரே ரெக்கார்டிங் ரூம்ல நான் சந்திச்சேன். என்னுடைய முதல் படத்துல நான் வந்து நாளை இயக்குனர்னு என் பேர் வரும், இசை இளையராஜான்னு ஒரு பேர் வரும். 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதை நான் ஒரு வாட்டர் டேங்க்ல பென்சில் எழுதி வச்சேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூல் நோட்ல எழுதி வச்சேன். திடீர்னு பார்த்தா ஸ்கிரீன்ல ஒரு நாள் பாக்குறேன் அவர் பேரு என் பேருன்னு சினிமால வருது. அதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னா, நான் கனவோட கையை பிடிச்சு நடந்துகிட்டே வந்தேன். நான் ரொம்ப சின்சியர் இருந்தனாலே என்னவோ கனவு என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போச்சு. அதுதான் அந்த கட்டுரை. ஒரு ராஜகுமாரன் சம்பவம். அவர் ராஜா, நான் குமார். யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சம்பவம்ங்கிறதுனால ஒரு ராஜகுமாரன் சம்பவம்னு எழுதியிருக்கேன். வச்சிருந்தீங்களா? தேங்க்ஸ். நான் எப்பவுமே முன்னாடி இருந்தா கைத்திட்டு வரும், பின்னாடி இன்னும் வருதா? ஆச்சரியமா இருக்கு. தேங்க்ஸ், நன்றி சார், நன்றி சார். ஸோ ஒரு 3ஆம் கிளாஸ் பையனா ஒரு ஜன்னல்ல ஹெட்ஃபோன்ஸ்ல ஒரு பாட்டை கேட்க முடியாம மயங்கி கீழே விழுந்துட்டேன். அந்த வைப்ரேஷன் தாங்க முடியாம காலம் போயிடுச்சு. ஒரு நாள் காதுல ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கேன். உள்ள இருந்து ஒரு குரல், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. என்னன்னா நான் கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ற படத்துக்கு அவர் பாடிட்டு இருக்காரு, அந்த ஹெட்ஃபோன்ஸ் என் காதுல இருக்கு. திடீர்னு பிளாஷ் கட்ல எனக்கு அந்த 3ஆம் கிளாஸ் இன்சிடென்ட் ஞாபகம் வந்த உடனே ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பிரசாத்ல மயங்கி விழுந்துட்டேன். 3ஆம் கிளாஸ்ல வச்ச ஹெட்ஃபோன்ஸும் கனெக்ட் ஆகி ராஜா சார் உள்ள பாடும்போது அதை நான் கரெக்ட் பண்றேன். அப்ப காலம் எவ்வளவு கருணை மிக்க கொடையாளன்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற மாதிரி அவன் ஒரு பெருங்கருணையாளன், இறைவன்கிற மாதிரி. ரொம்ப அந்த கட்டுரை வந்து நான் டைப் பண்ணி வச்சிருந்தேன். இந்த அரங்கத்துல இருக்கிற நண்பர் சதீஷ் வந்து இது ஒரு தொடரா நீங்க வந்து எழுதணும் குமார் அப்படின்னாரு. அவர் தான் டிடிபி பண்ணுவாரு. அவர் தான் முதல் ஸ்ருதி, ஆதார ஸ்ருதி இது புத்தகமா வருதுன்னா
அப்படிதான் அந்த புத்தகம் வந்தது. இந்த 15 கட்டுரைகளை பத்தி ரொம்ப விலாவாரியாலாம் நான் சொல்லவே முடியாது. ஏன்னா எழுதி முடிச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அதுக்கு இத்தனை பெரிய மரியாதையும் தகைசால் மாந்தர்களுடைய பாராட்டும் கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல எனக்கு பிடிச்ச நிறைய கட்டுரைகள் இருக்கு. அண்ட் ஓடு பத்தி வடிவேல் சார் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சக ஓடுகளையும் மதிப்பார், சக மண்ட ஓட்டையும் மதிப்பார் அப்படின்னு. இப்ப பேசிட்டு இருக்க எனக்குள்ளே அந்த மண்ட ஓடு இருக்குல்ல, இதை யாரும் குச்சி வச்சு அடிச்சு ஒண்ணுக்கு அடிச்சு காலால எட்டி உதைச்சு பந்தா விளையாடி அந்த காட்சியை நான் பார்க்க முடியாதுன்னு தான் ஃபீல் பண்றேன். அப்படி யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணல. அந்த காட்சியை பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோமே. பாரதியாருக்கு பாருங்களேன், அந்த ஆள் போயிட்டான், ஆனா அவனை பத்தி பேசுறது அவன் சந்ததி கேக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல அது. அந்த மாதிரி வாழணும். அந்த நம்ம வாழ்க்கையை நம்மளாலே சரியா சொல்ல முடியல, டைரியில் கூட நம்ம சரியா எழுத முடியறது இல்ல. 2012 ஜூன் 21 ஒரு தேதி இருந்திருக்கு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் 24 மணி நேரம் நம்ம உயிரோட தான் இருந்திருக்கோம். உடை உடுத்திருக்கோம், சாப்பிட்டிருக்கோம், நிறைய பேர்ட்ட பேசியிருக்கோம், நிறைய உரையாடல் நிகழ்த்திருக்கோம், அழுதுருக்கோம், சிரிச்சிருக்கோம். அதுல ஒண்ணு சொன்னா இங்க இருக்கிற நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனா தேதியில் நம்ம வாழ்ந்தோம். டைரியில் இல்லைன்னா கூட தப்பாதான் இருக்கோமோன்னு இப்ப நீங்க சொல்லிடுவீங்க. நம்ம இறந்தா நம்மளோட பேத்தி நம்மளை பத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சா கூட ஆவியா தப்புன்னு சொல்லிடுவோம் நம்ம. அப்படிப்பட்ட சூழல்ல ஒருத்தன் வாழ்ந்து அவனை பத்தி இன்னமும் பேசிட்டு இருக்கோம். பெருமையா இருக்கு. அவர் தான் சொன்னேன், எங்க தாத்தா தான் அவர் தாத்தான்னு அவர் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நாள் அவர் தாத்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் எழுப்பேறேன். சொத்துல எனக்கு எழுதி வச்சிருக்காரு. ஆமா, அது நீங்க சொல்லிக்கோங்க, நான் தனியா சொல்லுவேன். அது சொத்துக்கு முதல்ல சேர்த்துலாம் வரமாட்டேன். எனக்கு தனியா சொத்து எழுதி வச்சிருக்காரு, தமிழ் சொத்து. இந்த மொழி அவர் கொடுத்தது. இந்த வார்த்தையை சொல்ற திமிரு சொல்லாமா, ஹம்பிள் திமிர் அவர் கொடுத்தது. அதனால பாரதியாரை பத்தி பேசுற மேடையா அது மாத்தணுங்கிறதுக்காக தான். அதுவும் என்னோட வடிவேல் சார் நிரஞ்சன் பாரதி பேச சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. காலமே போதிமரம் என்னுடைய வாழ்க்கை கட்டுரையெல்லாம் சொல்ல வரல. சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தது. நாஸ்டாலஜிக் 3ஆம் கிளாஸ்ல ஜெனிஃபர்னு ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு மண்டவோடுல இருந்து எல்லாமே வரும். அதுல சகல விஷயங்களும் இருக்கும். ஃபிக்ஷன் எதுவுமே கலக்காம நான் எழுதின ஒரு முக்கியமான கட்டுரை அவர் வீட்டு பள்ளி. ஒரு பாரதியார் வீட்டுல இருந்த ஒரு பள்ளி. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நிஜமாவே பாரதியார் உச்சரித்த வார்த்தைகள், அந்த சம்பவங்கள். நான் பாத்ரூம் போகும்போது ஒரு நாள் பள்ளியை பார்த்தேன். இந்த பள்ளி என்னை பத்தி ஏதாவது சொல்லுமான்னு யோசிச்சு பார்த்தேன். அது திரும்பி பார்க்காம போயிடுச்சு. சரி, இந்த பள்ளி பாரதியார் வீட்டுல இருந்தா எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அதுதான் அந்த கட்டுரை. இதை வெளியிட்ட விகடகவி, மின்னிதழ் ஆசிரியர், கார்ட்டூனிஸ்ட், எழுத்தாளர் திரு மதன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அவர் கொடுத்த ஊக்கம் தான் பெரிய விஷயம். அண்ட் அக்னி வெளியிடும் முருகேஷ் வெண்ணிலா அவர்களுக்கு நன்றி. இந்த கட்டுரை நூலை நீங்கள் சென்ற வருடத்துடைய சிறந்த படைப்பு இலக்கிய விருது வாங்கியிருக்கு முதல் புத்தகத்துக்கு அப்படிங்கிற அந்த மேடையை சொல்லி சந்தோஷப்படுறேன். 113 நூல்கள்ல இந்த புத்தகத்தை 3 ஜட்ஜஸ் தேர்வு செஞ்சு செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டுரை பிடிச்சிருக்குன்னாங்க. சந்தோஷமா இருந்தது. அந்த விருது கொடுத்த மகிழ்வை விடன்னு சொல்லக்கூடாதுன்னா, அந்த விடான்னு சொல்றதை விட்டுறணும்னு சொல்லுவேன் நான். ஆனா இன்னைக்கு நான் அதை விடாம சொல்றேன். அந்த விருதுகள் கொடுத்த மகிழ்வை விட இந்த அரங்கத்துல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், நெகிழ்ச்சியா இருக்கேன் அப்படிங்கறத உங்க கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்ல? தெரிஞ்சிருக்கு. இயல் இசை நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த சிந்து பைரவி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிச்சயமா நானும் பாடல் கேட்க ஆர்வமா இருக்கேன். எனக்கு சரியா பேச்சு வராது. இதோட பேச்சு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. காலமே போதி மரம். காலமே போதியதாய் இல்லாத மரமாய் இந்த ஒலிப்பதிவு. காரணம், என் இதயத்தின் முக்கியஸ்தரான திரு என் குமார் அவர்களின் புத்தக அறிமுக நிகழ்வில் நான் கலந்து கொள்ள இயலாததற்கு இந்தியாவின் முக்கியஸ்தர் ஒருவர் என்னுடைய இல்லத்திற்கு வருவதாக திடீரென நேற்றிரவு வந்த ஒரு குட் நியூஸ் என்று அதை சொல்வதா என தெரியவில்லை. அதுதான் காரணம். பொதுவாக யாராவது என்னுடைய இல்லத்திற்கு வருவதானால் நானே முன்னிருந்து வீடு பெருக்க சொல்லி, நானே விளக்கேற்றி, தரைக்கம்பளமாய்
நானே சாஷ்டாங்கமாய் கிடப்பேன் வருபவரை வரவேற்க. அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை பெருமை கொள்ளும் ஒரு மனிதரை அவர் ஒரு 10:45 அளவில் என் இல்லத்திற்கு வருவதால் குமாரிடம் நான் கேட்டேன், நான் சரியாக 9:45 வந்துவிட்டு 10:15 அங்கிருந்து கிளம்பவா? கிளம்பினாலே நான் 10:45 என்னுடைய இல்லத்திற்கு வருவது சிரமம் தான், இருந்தாலும் நான் வருகிறேன், நான் அங்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று தெரிவித்தேன். அது கொஞ்சம் அவருக்கே சிரமமான ஒரு பிரச்சனையாகிவிடும் என தோன்றியது. பொதுவாகவே நாம் 9:45 என்று போடுவதே 10 மணிக்கு ஆரம்பிக்க. அப்படி ஆரம்பிப்பதில்லை நாம். அது 10:15 10:30 மணி ஆகிவிடும். என்னுடைய அவசரம் இந்த குமாரின் என் குமார் என் என்பது அவருடைய இனிஷியலாக இருந்தாலும் என் என்று உரிமையாக நான் எப்போதுமே குமாரை அழைப்பேன். நான் அழைக்கும் போதெல்லாம் அவர் வருவார். தினந்தோறும் அவரை அழைக்க முடியாத அளவுக்கு அவர் ஓடு ஓடு என ஓடிக்கொண்டிருக்கிறார். நானும் கிட்டத்தட்ட இத்தனை வருடங்களாக ஓடு 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 என்றே ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கைக்குள் சினிமாவா அல்லது சினிமாவுக்குள் என் வாழ்க்கை சிக்கிக் கொண்டதா என்பதை தெரியவில்லை. இருந்தாலும் நான் அதை மிக மகிழ்வோடு செய்கிறேன். அடுத்து என்னுடைய திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு முடிந்து பின்னணி ஒலி சேர்ப்பு நடைபெறுகிறது. அதற்கு இடைவெளியில் இந்த புத்தகத்தை பற்றிய தகவல் எனக்கு வந்ததும் அதற்காக நேரத்தை நான் ஒதுக்கிவிட்டேன் ஏற்கனவே. ஆனால் சட்டென இரவில் ஒரு மழை பிடித்துக் கொள்வதைப் போல நேற்று வந்த செய்தி மகிழ்வாகவும் இருந்தது. இந்த மகிழ்வை நாம் எப்படி பங்கு போடுவது என தெரியாமல் சிறு அவஸ்தைக்குள்ளானேன். பேச முடியாமல் சற்றே தயங்குவதற்கு காரணம், அடுத்து என்ன சொல்வது? நான் இங்கிருந்தாலும் குமாரை வாழ்த்தி கொண்டே இருப்பேன். குமார் இங்கிருந்தாலும் என்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பார். என்னுடைய உதவியாளர்கள், தற்போது உள்ள உதவியாளர்களிடம் கேட்டு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சூரியன் உதிப்பதைப் போல அல்லது சந்திரன் வருவதைப் போல காலையோ மாலையோ அல்லது மாறி மாறியோ குமாரை பற்றி நான் பேசாத நாட்களே இல்லை. என் உதவியாளர்களிடம் சொல்வேன், நீங்க என்கிட்ட கத்துக்கிறதுக்கு பதிலாக குமார்கிட்ட போய் கத்துக்கங்க, அப்பதான் உங்களால சரியா பணிபுரிய முடியும் அப்படின்ட்டு. குமார் இருந்த காலத்துல, என்னுடன் இருந்தனா என்னோட பணிபுரிந்த காலங்கள்ல எந்த பொறுப்பா இருந்தாலும் குமார்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து குண்டூசி என்று மேலே எழுதி கொள்வார். அடுத்தடுத்து எதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத விஷயமாக இருக்குமோ அது எல்லாமே அந்நிகழ்ச்சிக்கு அத்தியாவசியமானதாக இருக்கும். அவையெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு எனக்கு எந்த சிரமமுமே இருக்காது. குமார் வந்து விட்டால் அந்த நிகழ்ச்சியை குமாரிடம் ஒதுக்கிவிட்டு நான் ஒதுங்கிக் கொள்வேன். வெளியிலிருந்து ரசிப்பேன் அவர் எப்படி அந்த நிகழ்ச்சியை கையாளுகிறார் என்று. 3 மணி நேர நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு துண்டு காகிதம் கூட இல்லாமல் அவரால் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முடியும். அப்படிதான் ஒரு முறை தீநகரில் ஒரு நிகழ்ச்சியில் அவரை சந்தித்தேன். நானே அவரை அழைத்தேன், நீங்கள் என்னுடன் வந்து பணிபுரியுங்கள் என்று. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பணிவும் அந்த அடக்கமும், அந்த பணிவை பார்த்து நான் பயந்திருக்கிறேன். அவருடைய படிப்பு, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், இவை யாவும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியவை. நம்மிடம் ஒருவர் உதவியாளராக இருக்கிறார், சிஷ்யனாக இருக்கிறார் என்பதற்காக நாம் ஏதோ அவருக்கு கற்றுக் கொடுப்பதல்ல. குமாரிடமிருந்து கற்றுக்கொள்ள எனக்கு நிறைய இருந்திருக்கிறது.
இப்பொழுதும் நான் செய்யும் பிழையெல்லாம் நான் அவரிடம் சொல்வதில்லை. ஆனால் சந்திப்பிழை வரும்போதெல்லாம் அவரிடம் கேட்டுக்கொள்வேன், இதற்கு இச்சியிட வேண்டுமா? இச்சியிடும் போதெல்லாம் நாம் அவரிடம் கேட்பதில்லை. ஆனால் எழுத்துக்கு நடுவே இச்சு வரும்போது அவரை ஒரு முறை கேட்டுக்கொள்வேன், இச்சு வருமா, இப்பு வருமா, அது இங்கு வருமா என்பது போல. இப்போதும் நான் குமாரை வற்புறுத்தி என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அது சுயநலம். ஆனால் குமார் விரைவிலேயே ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் என்னுடைய கனவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அது விரைவில் நிறைவேற வேண்டும் என்பது என்னுடைய அவா. இப்புத்தகத்தில் உள்ள எழுத்துக்கள் மற்றவர்களுக்கு வேணுமானால் ஆச்சரியமாக இருக்கலாம். எனக்கு எந்த விதமான ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தவில்லை. காரணம், கிறுக்கல்கள் என்ற ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்ட போது ஏதோ போற போக்கில் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி போற போக்கில் நான் சொன்ன விஷயங்கள், கவிதைகள் அனைத்தையும் தொகுத்து வகைப்படுத்தி டிசைனர் சசியுடன் அமர்ந்து இரவும் பகலுமாக அவருடைய உழைப்பு, வெளியிட்ட மறுநாள் நானும் குமாரும் வெவ்வேறு ஆஸ்பத்திரிகளில் கிடந்தோம். அப்படி ஒரு உழைப்பு. அங்கு வேறு யாருமே இல்லை, நானும் குமாரும் மட்டுமே. நானும் குமாரும் என்பதை என்னை அறியாமல் கொஞ்சம் நான் தலை தூக்குகிறது. உண்மையில் குமாரும் நானுமே. நான் அடுத்து ஒரு புத்தகத்தை வெளியிட முடியாமல் இருப்பதற்கு காரணம் குமாரை. அந்த முழு பெருமையும் குமாரையே சாரும். குமார் அப்படி ஒரு உழைப்பாடி. நான் எங்க டைரக்டர் கிட்ட எப்படி இருப்பனோ, எங்க டைரக்டர் அவங்க டைரக்டர் கிட்ட எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி என்னிடம் குமார். அதனால் அந்த எண் என்பது இனிஷியலாக அல்லாமல் என்னுடையதாகவே மாறிவிட்டது. நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறேன். நேரில் வந்திருந்து நீங்கள் அனைவரும் குமாரை வாழ்த்துவதை நான் ரசிக்க காத்திருந்தேன். மீண்டும் அதே வரி. காலமே போதியதாக இல்லாத மரமாய், ஆனால் அவரை வாழ்த்தும் மனமாய் எங்கிருந்தோ இந்த குரல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. இந்த குரல் யாருடையது? குமாரின் இந்த புத்தகத்தில், குமார் எழுதிய புத்தகத்தை விட குமார் என்ற புத்தகத்தை பற்றியே நான் பேச விரும்பினேன். அதற்கு இருக்கிறது நிறைய. இந்த ஒரு நாள் அந்த அரங்கை நம் வாடகைக்கு அமர்த்தினால் போதுமோ என்பது எனக்கு தெரியாது. அப்படி இன்னும் நிறைய பாராட்டு விழாக்கள் காத்திருக்கின்றன. அதில் நிச்சயமாக நான் கலந்து கொள்வேன். மீண்டும் அந்த குரல் யாருடையது? ஓடு 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 என்ற அழைப்பிதழில் கூட நம்மோடு என்று அவர் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சில நூற்றாண்டு காலம் கழித்து அந்த ஓடு படார் படார் என அடிபட போகும் ஒரு ஓடு, சிறுநீர் கழித்து நாற்றம் எடுக்க போகும் அந்த ஓடு, அது யாருடைய ஓடு? அவர் யார்? வசதியானவரா, இல்லாதவரா, பிரபலமானவரா? எப்படி இருந்தாலும் அப்படியாகத்தான் ஓடும் நம்மளுடைய வாழ்க்கை. இந்த குரல் இவை அனைத்தையும் அறிந்த ஞானம் மிகுந்த குமார் என்னோடு பணியாற்றினார் என்ற பெருமையோடு ஒரு ஓட்டின் குரல் இது. நன்றி, வணக்கம். என்ற அந்த நிறுவனம் நம் அகத்தை நிறைத்திருக்கிறது. அகனி என்பதற்கு நெல்வயல் என்று ஒரு பொருள், பல பொருளை உடைய ஒரு சொல். ஒரு அகம் நிறைந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதற்காக இந்த
ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சொல்லாமல் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் இங்கே வந்து சிறப்பித்திருக்கும் நம்முடைய அனுசேதனா உட்பட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை